Hello everyone. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீட்டோட பழைய nearly 20 to 30 year கொஷின் பேப்பர். ஸோ நீட்டில் லாஸ்ட் 20 to 30 இயரில் வந்த கொஷின் பேப்பரோட ஒரு இயர் கொஷினாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொஷின் நம்பர் 1. Suppose the charge of the proton and electron differ slightly. One of them is E and the other is E plus E. ஸோ ரெண்டு சார்ஜ் இருக்குது, ப்ரோட்டானும் எலக்ட்ரானும். அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த சார்ஜ் பார்த்தீங்கன்னா E, இன்னொரு இது பார்த்தீங்கன்னா E plus delta E. If the net electrostatic force and the gravitational force between two hydrogen atom placed at a distance d is 0. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ ஃபோர்ஸ் வந்து 0 ஆகுது அப்படின்னு அர்த்தம்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் இருக்குது. என்னென்ன ஃபோர்ஸ்னால் இந்த இடத்துல நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா தென் டெல்டா இ இஸ் த ஆர்டர் ஆஃப், டெல்டா இ என்ன ஆர்டரில் இருக்கும் அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு தெரியும் எஃப்ஜி, எஃப்ஜியோட ஃபார்முலா என்னது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் gmm/r². கரெக்டாக இல்லையா? இது என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் k q1 q2/r². ஓகேயா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்க மாஸ் என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அப்போ நான் என்ன எழுதிக்கலாம் இதுக்கு பதிலாக gm². ஸோ இது எதோட மாஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன். நான் ஏன் எலக்ட்ரானோட மாஸ் எடுக்கிறேன்னா எலக்ட்ரானோட மாஸ் இதை கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1836 டைம்ஸ் கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேல்யூ தான். ஓகேயா? அதனால் அந்த மாஸை நான் நெக்லெக்ட் பண்ணி ஸோ மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்க ப்ரோட்டானோட மாசு. டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா d² இஸ் ஈக்குவல் டு k. ஸோ k வந்து நம்ம கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல சார்ஜ், ஸோ சார்ஜ் எவ்வளோ இருக்க போகுது ரெண்டில். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் இன் சார்ஜ். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் சார்ஜ் நான் என்ன எழுதிக்க போகிறேன், டெல்டா இ இன்டூ டெல்டா இ, அதனால் டெல்டா இ ஸ்கொயர் டிவைட் பை d². ஸோ என்னென்ன இப்போ டெல்டா இ ஸ்கொயரோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். டெல்டா இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜியோட வேல்யூ 6.67 into 10 to the power of -11. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சில கான்ஸ்டன்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான், ஸோ ப்ரோட்டானோட மாஸ் என்னென்னா 1.67 into 10 to the power of -27 the whole square divided by இப்போ கேயோட வேல்யூ என்ன 9 into 10 to the power of 9. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேயா? அதனால் நீங்கள் என்னென்னா இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பவர் மட்டும் வச்சு டீல் பண்ணாலே நீங்கள் போதுமானது. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, -11 இருக்கா. ஸோ இங்கே 9 மேலே போச்சுன்னா -9 ஆயிரும். அப்போ 10 to the power of -20 ஆயிடுச்சா. ஸோ -11 -9 10 power -20 இன்டூ இங்கே என்ன இருக்குது 10 to the power of -27. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் 10 to the power of -54. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன 10 to the power of -74. இப்போ வந்து இது ஆக்சுவலி டெல்டா இ ஸ்கொயர். அப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும் 10 to the power of -37. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொன்னார் என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல்னு அர்த்தம். இது மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். An electric dipole is placed at an angle of 30 degree. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. With an electric field intensity, ஸோ electric field intensity கொடுத்துட்டாங்க. It experiences a torque equal to 4 Newton. ஸோ tau கொடுத்துட்டாங்க 4 Newton meter torque. The charge on the dipole if the dipole length is, ஸோ dipole length அந்த எல்லு கொடுத்துட்டாங்க. ஸோ இல்லைன்னா 2a வச்சுக்கலாம். ஸோ 2a தானே ஃபார்முலாவில் படிச்சிருப்பீங்க. அப்போ 2aவும் கொடுத்துட்டாங்க 2 சென்டிமீட்டர். ஸோ 2 சென்டிமீட்டர் நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 into 10 to the power of -2 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா சார்ஜ் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் டவு இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா P cross E. கரெக்டா? ஸோ P cross E என்ன அர்த்தம் PE sin theta. இந்த இடத்துல P தான் என்ன நம்ம டைபோல், டைபோல் ஃபார்முலா என்ன 2aq. இந்த Q தான் இப்போ நம்மளுக்கு தெரியாது, இந்த Q தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டவ் வேல்யூ என்னது 4 இஸ் ஈக்குவல் டு 2a. ஸோ 2aவோட வேல்யூ வந்து இந்த 2a வேல்யூ 2 into 10 to the power of -2 into Q தெரியாது E. Eயோட வேல்யூ 2 into 10 to the power of 5 into sin
30 ஓகேயா. ஸோ இப்போ sin 30யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 ஓகேயா. sin 30 வந்து 1/2. இப்போ இந்த 1/2 இந்த 1/2 கேன்சல். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 2 கேன்சல் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு 2 வந்துருமா. அப்போ q இஸ் ஈக்குவல் டு 2 இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஆன்சர் வந்து 2ன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் ஆன்சரை மார்க் பண்ணிடலாம். ஏன்னா மற்ற எல்லாமே வேறு வேறு வேல்யூ தான். இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 10 to the power of -2 இங்கே வந்து 10 to the power of 5. அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா 10 to the power of -3 10 to the power of sorry 10 to the power of +3 10 to the power of +3. ஸோ 10 to the power of +3 இந்த சைடு வந்துடும். ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், இந்த சைடு போகிறப்ப டிவிஷன் ஆயிரும். அப்போ 2 into 10 to the power of -3 அப்படி இல்லைன்னா 2 milli-coulomb. The electric field in a certain region is acting radially outward. So radially outward அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். இஸ் கிவன் பை. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த கொஸ்டினில் நான் என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக ஏஆர் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். A charge contained in a sphere of radius a. ஸோ ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க, அதோட ரேடியஸ் எவ்வளோன்னா a. ஸோ ரேடியஸ் வந்து a. ஸோ இந்த சார்ஜோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சார்ஜ் வந்து சென்டரில் வச்சுருக்கீங்க. அப்போ இந்த சார்ஜோட வேல்யூ என்ன? ஓகே ஃபைன். ஸோ நம்மளுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளாக நான் காஸ்லா யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா காஸ்லா என்னது? E டாட் dA இஸ் ஈக்குவல் டு என்னது? Q/ε0. ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன? ஸோ ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்னது? 4πr². ஸோ ஆரோட வேல்யூ என்னது? a. அப்போ a² இஸ் ஈக்குவல் டு Q/ε0. ஸோ இப்போ வந்து சார்ஜ் கேட்டதுனால சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு 4πε0 டைம்ஸ் a². ஓகேயா. ஸோ இந்த E, ஸோ பொதுவாக சார்ஜ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவோட நிப்பாட்டிக்கலாம். ஆனால் இந்த டைம் என்ன ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா கொடுத்துட்டான். ஈயோட வேல்யூ வந்து AR. அப்போது AR டைம்ஸ் 4πε0 a. ஸோ ஆரோட வேல்யூ a தான். அப்போ a². ஸோ டோட்டல் ஆன்சர் என்ன? a 4πε0 டைம்ஸ், ஸோ ஏவும் இந்த a, அப்போ a³. ஸோ எந்த ஆப்ஷனில் a³ இருக்குது? ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. In a region the potential is represented by. ஸோ பொட்டென்ஷியலோட ரெப்ரசன்டேஷன் இப்படி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் a function of x, y, z where v is in volt and x, y, z are in meter. The electric force experienced by the charge of 2 coulomb. ஸோ நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு q டைம்ஸ் ஈன்னு போட்டுடலாமா? ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் தெரியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னா மைனஸ் dv/dl அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேயா. அப்படி இல்லை XYZ கோஆர்டினேட்ஸில் எழுதணும் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா மைனஸ் ∂v/∂x i cap plus ∂v/∂y j cap plus ∂v/∂z k cap. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் வியை வந்து எக்ஸை பொறுத்து மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க, வியை ஒய்யை பொறுத்து மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க, வியை வந்து இசடை பொறுத்து மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. இது பேர் தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிரும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சதுக்கப்புறம் அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி அதை வந்து இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ∂v/∂x என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மொத்த ஃபங்க்ஷனையும் நான் எக்ஸை பொறுத்து மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ நான் 6x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆயிரும்? எனக்கு 6. 8xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸோ y வந்து இப்போ கான்ஸ்டன்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸை பொறுத்து மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ 8xyயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 8y, ஏன்னா எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆயிரும். 8y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா அங்கே எக்ஸே இல்லை. ஓகேயா. ஸோ நான் இங்கே எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா மற்ற எல்லா வேல்யூ கான்ஸ்டன்ட். அதே மாதிரி தான் இதுலேயும் இதுவும் கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ இது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு ∂v/∂y. அப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த மொத்த ஃபங்க்ஷனையும் ஒய்யை பொறுத்து மட்டும் தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும் இந்த டேர்ம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -8x வரும். ஏன்னா இப்போ ஒய் தான் வேரியபிள், எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் -8 ப்ளஸ் 6z. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ∂v/∂z.
அப்போ பார்த்தீங்கன்னா இசடை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 0, இது 0, இது 0, இது மட்டும்தான் என்ன இருக்கும் 6y அப்படின்னு வந்துடும். அப்போ என்னோட மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் ஆஃப் ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோ இசடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மைனஸ் 8 அப்போ மைனஸ் 2வா. அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 16 + 6. ஸோ எக்ஸுக்கு பதில் 1, ஒய்க்கு பதில் 1, இசடுக்கு பதில் 1. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -16 + 6 பார்த்தீங்கன்னா -10. இங்கே பார்த்தீங்கன்னா 6. அப்போ இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப -2i கேப் -10j கேப் + 6k கேப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரொம்பவே சிம்பிள். இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2i கேப் + 10j கேப் + 6k கேப். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஆனால் எனக்கு இங்கே வந்து யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்கேலர் மட்டும் அதோட மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வேணும் எனக்கு. அப்போ இதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம √(x² + y² + z²). அப்போ 2² எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் எவ்வளோ அப்படின்னா 2² + 10² + 6². ஸோ 2² என்ன 4, 10² வந்து 100, 6² வந்து 36. அப்போ √140 கரெக்டா. ஓகே, இப்போ √140 நீங்கள் எப்படின்னா 2 × √35. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்துடுவோம். ஃபோர்ஸ் என்னது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு QE. Qயோட வேல்யூ என்ன 2 கூலும். அப்போ 2 × E 4√35. இல்லை உங்களுக்கு இந்த 35 வரப்பே நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஓரளவு கெஸ் வச்சு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி எதுக்காக இவ்வளோ பண்ணுறோன்னா எனக்கு ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னா QE. ஆனால் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியாது. ஸோ சப்போஸ் அவங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க, இதை கண்டுபிடிக்க வேணாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்ச உடனே அதை வந்து Qஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஆனால் அப்படி கொடுக்காம பொட்டென்ஷியல் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு வேரியபிளையே நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டு, ஸோ இங்கே இருக்குது இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க, ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, இசடை பொறுத்து தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2 மெட்டாலிக் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 1 cm and 3 cm. ஸோ 2 மெட்டாலிக் ஸ்பியர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 1 cm, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 cm. அது கிவன் சார்ஜ். ஸோ ஃபஸ்ட் இதில் இருக்க சார்ஜ் வந்து இவ்வளோ, செகண்ட் இதில் இருக்க சார்ஜ் வந்து இவ்வளோ. இஃப் தீஸ் ஆர் கனெக்டட் பை அ கண்டக்டிங் ஒயர். ஸோ ரெண்டுத்தையும் வந்து கண்டக்டிங் ஒயரால் கனெக்ட் பண்ணுறாங்க. த ஃபைனல் சார்ஜ் ஆன் த பிகர் ஸ்பியர். ஸோ இந்த பெரிய ஸ்பியரில் எவ்வளோ சார்ஜ் இருக்க போகுது, இதான் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ 2 மெட்டாலிக் ஸ்பியர் இருக்குது, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இது வந்து நான் பின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறப்ப ரெண்டில் இருக்கிற பொட்டென்ஷியல் என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். இப்போ பொட்டென்ஷியலோட ஃபார்முலா என்ன, KQ1/R KQ2/R. ஸோ இது R பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸ். ஸோ RA RBன்னு கூட வச்சுக்கலாம், RA RB. இந்த ஃபைனல் சார்ஜ் வந்து Q1 Q2 தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேயா, சரி இப்போ கே கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இந்த ரேடியஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியல் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் சார்ஜ் நம்மளுக்கு தெரியாது. அப்போ Q1 is equal to Q2 into RA/RBன்னு எழுதிக்கலாமா. ஸோ RAயோட வேல்யூ என்ன 1. ஸோ Q2 into 1 cm. ஸோ சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி RB, அப்போது Q2 is equal to 3 times Q1 சொல்லலாமா. இது வந்து என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். கான்செப்ட் என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ முன்னாடி எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சு, ஸோ முன்னாடி டோட்டல் சார்ஜ் எவ்வளோனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ Q1 + Q2 is equal to என்ன வரும் உங்களுக்கு, Q1 + Q2 is equal to 4 × 10⁻⁻2 கூடுமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ நான் Q2க்கு பதில் என்ன பண்ணலாம், 3Q1 போட்டுக்கலாம். அப்போ Q1 + 3Q1 is equal to 4 × 10⁻⁻2 கூடும்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4q1 is equal to 4 into 10 to the power of minus 2 கூலும். ஸோ இதுலேருந்து q1 ஓட வேல்யூ என்ன 1 into 10 to the power of minus 2 கூலும். ஸோ q1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 into 10 to the power of minus 2 கூலும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து பிகர் ஸ்பியர். ஸோ நம்மளுக்கு q to the bigger sphere. ஸோ q2 வந்து பார்த்தீங்கன்னா 3 times q1, அதனால 3 into 10 to the power of minus 2 கூலும். ஸோ உங்களுக்கு q2 தான் ஃபஸ்ட்டே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா இந்த q1 ஓட வேல்யூ இங்கேருந்து q1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் கூட இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கும், ஆனால் ஒரு ஸ்டெப் முன்னாடியே வந்திருக்கும் அந்த ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறேன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு. ஸோ சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 12th சிலபஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேஸாக நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் போட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸாக கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க சேனலுக்கு. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுக்குறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பேசலாம். நீட் ப்ரிப்ரேஷனுக்காகவே நாங்கள் ஒரு குரூப் வேறு வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.